ராகவ் வந்து அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அவளுக்கு விருப்பமே இல்ல இதில. ஆனா நான் விடமாட்டேன். இத நடத்தியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டு போறாரு அபிகிட்ட. இவர் என்ன இப்படி பண்றாரு? நம்மள வந்து விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போறாரு அப்படி சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, முரளியும் வந்து சுந்தரியும் வந்து செமையா டென்ஷன் ஆகுறாங்க. கண்டிப்பா இந்த ஃபங்ஷன் நடக்கவே கூடாது. அது நடந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால நடக்க விடாம பார்த்துக்கங்க அத்த அப்படி சொல்றாங்க. எனக்கும் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. எப்படியெல்லாம் நடக்க விடாம பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதன்படி நெறைய பிளான் போட்டு பார்க்குறாங்க. ஆனா எல்லாமே சொதப்புது. யாருமே வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். அங்க இருந்த பொருள்லாம் குறை சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு முரளி வந்து ஒரு யோசனை பண்றாரு. கண்டிப்பா நம்ம வேற மாரி தான் இத மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வந்து ராகவ் வந்து அபி கழுத்துல தாலி போடும்போது ஃபிக்ஸ் பண்ண மாரி நடிக்கிறாரு. உடனே ராகவ் என்ன பண்றாரு, அங்க இருக்க வந்து ஒரு திங்ஸ் எடுத்து அவர் மேல வந்து தாக்குற மாரி வந்து பண்றாரு. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன ராகவ் இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பயந்துடுறாரு முரளி. உடனே பயந்து வந்து எழுந்து உட்காந்துக்கிறாரு. கரெக்ட்டா "எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரியாயிட்டேன், சரியாயிட்டேன்னு" சொல்றாரு. அத பார்த்துட்டு ராகவ் வந்து "வந்திய வழிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. இத பார்க்கும்போது ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க அபி. அப்போ இவருக்கு உண்மையிலேயே வந்து ஞாபகம் வருது இல்லையா? நடிக்கிறானா இவன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்க ராகவும் யோசிக்கிறாரு. இவன் உண்மையிலேயே நடிக்கிறான். இப்போ வந்து சுயரூபம் வந்து வெளிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சரி அதான் நல்லபடியா ஆயிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் வந்து அபி கழுத்துல தாலியும் போட்டுறாரு. அடுத்து குங்குமம் வச்சுட்டு ஆசீர்வாதமா எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து முரளிக்கு வயிறா எரியுது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம கண்ணு முன்னாடி அபி கழுத்துல அவன் தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால தாங்கிக்கவே முடியல. அப்படியே டென்ஷனாகி அங்கேருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ராகவ் வந்து வாட்ச் பண்ணிடுறாரு. இவருக்கு கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து ஞாபகமும் இருக்குது. இவன் கண்டிப்பாக நடிக்கிறான். இதை நம்ம கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அபி வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவம் வந்துச்சு, கோவப்பட்டேன். நான் வந்து வேணும்னு கோவப்படல. நான் தான் அங்கே ரீசன் சொல்லிட்டேனே. நான் வந்து அவர் வந்து சுயநினைவுக்கு கொண்டு வரதான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் உண்மையில கோவப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர்கிட்ட ஏதோ வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து ஒரு வேளை தெரிஞ்சுக்கினாரோ அந்த வீணா போன அவனை பற்றி, முரளியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணாரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. பண்ணது முரளி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. கண்டிப்பாக இவன் நடிக்கிறான். இவன் உண்மையிலேயே வந்து ஞாபகம் வரதே இல்லை. ஏன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக அவனுக்கு எப்படி ஃபிக்ஸ் வரும்? இவன் நடிக்கிறான் தான். இதை வந்து கண்டுபிடிச்சாகணுமே. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அவங்க அக்கா கிட்ட போகிறாரு. போயிட்டு வந்து கேட்குறாரு, நம்ம அஞ்சலி கிட்ட, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னென்னா அப்படின்னா, மாமா எங்கக்கா அப்படின்னோடனே, இல்லைப்பா அவர் வந்து வெளியே போயிருக்காரு அப்படின்றாங்க. அப்படியாக்கா, சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமான்னொன்னே, மாமாவோட ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிப்பா எதுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை மாமாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். ரொம்ப பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் காட்டினா கண்டிப்பாக நிறைய வந்து ஐடியாலாம் கொடுப்பாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்கிறோன்னே, சரிப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ராகவ், மாமாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை வாங்குறாரு. இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம் இவன் நடிக்கிறானா, உண்மையிலே இவனுக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறாரு வந்து முரளி. இப்போ தான் புரியுது இவன் ஏன் நம்மளை பார்த்து பார்த்து முறைக்கிறான்னு சொல்லிட்டு. ஓ நம்ம மேலே சந்தேகம் வந்ததால் தான் இவன் முறைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. இதோட